அஸ்ஸலாமு குட் மார்னிங். பேசுற கேக்குதா? ஓ சார். இதுல அந்த டீச் பண்ற யாரு? ஓ கேக்குது. பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணி கொள்ளையெல்லாம் வைக்குது, எப்படி ஷேர் பண்ற? ஷாவா நேரா மேய்க்குதா? ஓ. ம், கொஞ்சம் இருங்க. ஓகே. இப்ப பண்ணி பாருங்க. ஓகே. சரியா? ஓகே பண்ணலாம். ஓகே. ஆ. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் நான் பேசுறது கிளியரா கேக்குதான்னு கொஞ்சம் பாருங்க. கிளியரா இருக்குதா? वालेकुम सलाम। ओ मिस वाला है दे। ஓகே. டீச்சர். ஓகே. எங்களுக்கு வந்து இந்த செமினார்ல வந்து நாங்கள் செய்யறதுக்கான முக்கிய நோக்கம் வந்து ஏலெவல் சிட் பண்ணும்போது எந்த ஒரு பயமும் இல்லாமல் நாங்கள் வந்து சரியா அப்படியா எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து ஆன்சர் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் வந்து தெளிவாக ஆன்சர் எழுதக்கூடிய மெத்தடை தான் நாங்கள் வந்து இந்த செமினாரில் வந்து பார்க்க போகிறது. அப்போ நீங்கள் இவ்வளோ காலம் படிச்சிருப்பீங்க இல்லையா? 2 இயர்ஸாக படிச்சிருப்பீங்க. அதுவும் எங்களுக்கு ஹோம் எக்கனாமிக் வந்து எங்களுக்கு வந்து லைஃபோட சம்மந்தப்பட்ட பாடம் தானே. மிச்சமாக எங்களுக்கு லைஃபோட சம்மந்தப்பட்ட பாடம் அதோட சேர்த்து எங்களுக்கு அரைவாசி வந்து சயின்ஸ் அந்த 2வது யூனிட்ல இருந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல 2வது யூனிட்ல இருந்து 5வது யூனிட் மட்டுக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் ஓலெவலில் படித்த வந்து சயின்ஸோடையும் சம்மந்தப்படுது. அப்போ அதெல்லாம் இருக்கக்குள்ள நாங்கள் படித்த விஷயங்களை தான் நாங்கள் படிக்கிறோம். அதோட எங்களோட லைஃபோட சம்மந்தப்பட்ட பாடங்களை தான் படிக்கிறோம். அப்போ இதில் எங்களை ஹோம் எக்கனாமிக்கில் வந்து டோட்டலாக 14 யூனிட் இருக்குது. அப்போ அந்த 14 யூனிட்லையும் வந்து ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல 7 யூனிட், செகண்ட் இயர் கைட்ல 7 யூனிட் காணப்படுது. அப்போ இதில் உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புக்கு கீழே தந்திருப்பாங்க. ஒன்று சிறப்பான வாழ்க்கை சூழல், அடுத்தது உணவும் போசனையும், 3வது வந்து ஆடை கைத்தொழில். இது 3ம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல இருக்கிற தலைப்பு. ஒன்று ஆடை கைத்தொழில், சிறப்பான வாழ்க்கை சூழல், அடுத்தது உணவும் போசனையும். அந்த ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல இருக்கிற இந்த 3 தலைப்புலையும் வந்து உங்களுக்கு அதிகமான எம்சிக்யூ வாரது வந்து 2வது தலைப்பு இது உணவும் போசனையும்ல. அப்போ அந்த உணவும் போசனையும்ல தான் உங்களுக்கு அதிகமான கேள்விகள் வருது. உங்களுக்கு இருக்கும் உணவும் போசனையில் ஆகவும் முக்கியமான ஒரு பகுதி தான் அந்த உணவு சமிபாட்டு தொகுதி. அதோட சேர்த்து எங்களுக்கு அந்த கார்போஹைட்ரேட் சமிபாடு அடைகிற விதம் இப்படியான ஒவ்வொரு தலைப்பும் இருக்குது. அப்போ அதுக்கான அந்த பாயிண்ட் எல்லாம் வந்து நீங்கள் வந்து டீப்பாக வந்து பார்த்துக்கொள்ள வேண்டிய தலைப்புகள். அடுத்தது செகண்ட் இயர் கைட் எடுத்துக்கொண்டு அதில் வந்து தொடர்பாடன்ற ஒரு தலைப்பு, சுற்றுலான்ற ஒரு தலைப்பு, சேவைகள்ன்ற ஒரு தலைப்பு, வளங்கள், வணிகம், அதோட உணவு நட்காப்பு. அப்போ உங்களுக்கு செகண்ட் இயர் கைட்ல ஒரே ஒரு யூனிட் தான் காணப்படுது உணவு தலைப்புல. செகண்ட் இயர் கைட்ல ஒரே ஒரு பாடம். ஆனால் ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல மாதிரி இதில் உணவும் போசனையும் வந்து அதிகமாக இல்லை. அப்போ ஒரு யூனிட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிற டைமில் இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்த பாஸ் பேப்பர் இருக்குது, ஓல்டு பாஸ் பேப்பர் எல்லாம் எங்களுக்கு ஹோம் எக்கனாமிக்கில் வந்து சம்மந்தம் இல்லை. ஏன்னா அது வந்து வேற இதுலேயும் வேற மெத்தட்டுக்கும் இப்போ ஓல்டாக வர்றது வந்து வேற மெத்தட்டுக்கும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வர்றது தானே, இப்போ ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பாஸ்ட் பேப்பர் அதில் இருக்கிற மெத்தட்டு தான் உங்களுக்கு வரப்போகுது. அப்போ அதில் நீங்கள் உங்களுக்கு பார்க்கலும் எத்தனாவது கேள்வி எந்த யூனிட்ல இருந்து போடுறாங்க, அப்போ எத்தனாவது கேள்வி எந்த யூனிட் எந்த இதில் வரும், எந்த யூனிட்ல இருந்து எடுக்கிறாங்க, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டீங்களா இருந்தால் உங்களுக்கு லேசி. அப்போ அதைத்தான் நாங்கள் வந்து இன்றைக்கு பார்க்க போகிறேன். நீங்கள் அப்போ நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லக்குள்ள நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், குரூப்பில் வந்து நான் நோட்டை போட்டுடுறேன். அப்போ அதை பார்த்து உங்களுக்கு எழுதி கொள்ளலாம் தானே.
அப்போ இதில் வந்து உங்களுக்கு எம்சிக்யூ பார்ட், அடுத்தது பார்ட் 2. எம்சிக்யூவில் 50 கேள்வியும் பார்ட் 2ல் உங்களுக்கு டோட்டலாக 8 கேள்வியும் வரும். 8ல் நீங்கள் 2 கேள்வியை வந்து விட்டுட்டு டோட்டலாக 6 கேள்வி செய்யணும். அதில் முதல் 10 கேள்வி இருக்குமே, அந்த முதலாவது கேள்வி வந்து கட்டாயமானது. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எம்சிக்யூவில் எத்தனாவது கேள்வியில இருந்து எத்தனாவது கேள்வி மட்டுக்கும் எந்த யூனிட்ல இருந்து எடுக்கிறாங்க, எத்தனாவது கிரேட்ல இருந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி பார்ட் 2ல அப்போ உங்களுக்கு எம்சிக்யூ எடுத்துக்கொண்டா 50 எம்சிக்யூ காணப்படுது. அந்த 50 எம்சிக்யூலையும் முதலாவது கேள்வியில இருந்து 4வது கேள்வி மட்டுக்கும் சிறப்பான வாழ்க்கை சூழல். சிறப்பான வாழ்க்கை சூழல் எங்களுக்கு எந்த யூனிட்? ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் 1.1 மட்டுக்கும். அப்போ உங்களுக்கு அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலும். அப்போ உங்களுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்காது. பாஸ் பேப்பர் செய்யும் போது உங்களுக்கு விளங்கும், எனக்கு இந்த இத்தனாவது கேள்வியிலேருந்து இத்தனாவது கேள்வி இந்த யூனிட்ல இருந்து வருது. ஏன்னா அது வந்து லேசான யூனிட். சிறப்பான வாழ்க்கை சூழல் தான் எல்லாருக்கும் அப்படி ஒரு கிளியரான ஒரு யூனிட் தான் சிறப்பான வாழ்க்கை சூழல்னு சொல்றது. அப்ப அதுல அந்த யூனிட்ல இருந்து தான் உங்களுக்கு முதலாவதுல இருந்து 4வது கேள்வி மட்டுக்கும் வருது. அடுத்தது 5வது கேள்வியிலிருந்து 22வது கேள்வி மட்டுக்கும் நீங்க பாஸ் பேப்பர் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தா விளங்கும். உங்களுக்கு 5வது கேள்வியிலிருந்து 22 வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல இருக்கிற உணவும் போசனையும் வருது. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அது ரெண்டும் சேர்த்து வருது. ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல 2வது யூனிட்ல இருந்து 5வது யூனிட் வரையும், செகண்ட் இயர் கைட்ல யூனிட் 2 செகண்ட் இயர் கைட்ல யூனிட் 2 இருக்குது, உணவு நட்காப்பு, அதுவும் இதோட சேர்த்து 8வது. அப்ப 5வது கேள்வியில இருந்து 22வது கேள்வி மட்டுக்கும் உங்களுக்கு வாரது வந்து உணவும் போசனை என்ற தலைப்புல இருக்கிற அனைத்து பாடங்களும். அப்ப என்னென்ன பாடம்? ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல 2வது யூனிட்ல இருந்து 5வது யூனிட்டும், செகண்ட் இயர் கைட்ல 2வது யூனிட்டும். அப்ப அதுவள் தான் உங்களுக்கு இந்த 5ல இருந்து 22 கேள்வி மட்டுக்கும் வருது. அடுத்தது வந்து 22 கேள்வி மட்டுக்கும். அடுத்தது 23ல இருந்து 30 வந்து ஆடை கைத்தொழில். 23வது கேள்வியில இருந்து 30வது கேள்வி மட்டுக்கும் உங்களுக்கு வருது வந்து ஆடை கைத்தொழில். ஆடை கைத்தொழில் எத்தனாவது யூனிட்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல 6வதும் 7வது யூனிட். 6வதும் 7வது யூனிட்ல இருந்து வருது. உங்களுக்கு அதுல நெசவு வகைகள் இருக்கும், அலங்கார தையல்கள் இருக்கும். அப்ப அதுவல்ட உங்களுக்கு போட்டோ தருவாங்க, நார் வகைகள் இருக்கும், மினுக்கிய நார், எப்படி என்ன ஒவ்வொரு போட்டோ தந்து உங்களுக்கு பேர் கேட்கலாம், அப்படியும் வரும். அப்போ 2-3 போட்டோ தந்து ஓடருக்காட பெயரை பெயர் இருக்கிற தொகுதியையும் கேட்கலாம். அப்ப அந்த மாதிரியான மெத்தடிக்கெல்லாம் கேட்கலும். அப்போ உங்களுக்கு 23ல இருந்து 30 வரைக்கும் ஆடை கைத்தொழில் யூனிட் 6ம் 7ம். அப்ப அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது 31 32 31வது கேள்வியும் 32வது கேள்வியும், இந்த 2 கேள்வியும் வந்து உங்களுக்கு செகண்ட் இயர் கைட்ல தொடர்பாடல் தெரியும் தானே? ஃபர்ஸ்ட் யூனிட் நேர்முக பரீட்சை, தொடர்பாடல், சவால், இப்படின்னெல்லாம் தலைப்புகள் இருக்குது. அப்ப அந்த யூனிட்ல இருந்து தான் இந்த 31வது கேள்வியும் 32வது கேள்வியும் உங்களுக்கு போடுவாங்க. 31ம் 32ம். அப்ப அதை என்ன செஞ்சுக்கோங்க, அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 31வது கேள்வியும் 32வது கேள்வியும் இந்த யூனிட்ல இருந்து வருது. அதே மாதிரி 33ல இருந்து 36 வரை, 33வது கேள்வியில இருந்து 36வது கேள்வி வரை உங்களுக்கு சுற்றுலா 3வது யூனிட் செகண்ட் இயர் கைட்ல 3வது யூனிட்ல இருந்து வருது. அடுத்தது 37ல இருந்து 40 வரை, 37, 38, 39, 40 இந்த 4 கேள்வியும் உங்களுக்கு வந்து சேவை. அப்படின்னா அந்த நீர் மீன் சேவைகள்னு சொல்றது, அந்த நீர் பாடம் இருக்குது, நீர்ட முக்கியத்துவம், நாங்க மழை நீர் எப்படியான விதத்துல சேகரிக்கிறது, மழை நீர் தொட்டி அமைக்கிறது, அடுத்தது அந்த சொக்கெட் வகைகள் இருக்குது அந்த பகுதியும் மீன். அடுத்தது மின் உபகரணங்கள், அந்த ஒவ்வொரு வோல்ட் அளவு, ஆயுட்காலம் அதிகமாகிக்கிற மின் உபகரணம், இப்படின்னெல்லாம் கேட்டு வரும். அப்போ அவங்களுக்கு 37ல இருந்து 40வது கேள்வி எந்த யூனிட்லன்னு சொன்னா அந்த நீர் மின்னு சொல்ற தலைப்புக்கு கீழாலத்தான் இந்த கேள்வி நம்பர்ல வரும் உங்களுக்கு. அடுத்தது 41ல இருந்து 44 வரை,
41ல இருந்து 44 வரை வந்து வளங்கள். வளங்கள் தெரியும் தானே உங்களுக்கு? 5வது யூனிட், செகண்ட் இயர் கைட்ல 5வது யூனிட். மீள பிறப்பிக்கக்கூடிய வளம், மீள பிறப்பிக்க முடியாத வளம். அப்படின்னா எங்களுக்கு திரும்ப உற்பத்தி செஞ்சு கொள்ள ஏலும். உற்பத்தி செஞ்சு கொள்ள ஏழுமான வளங்கள் எப்படி? இயற்கையான வளம். அது வந்து எங்களுக்கு வந்து சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இதே மீள உற்பத்தி செய்ய முடியாத வளங்களால எங்களுக்கு பாதிப்பு வந்து அதிகமா காணப்படுது. அப்ப அந்த மாதிரியான தலைப்புகளுக்கு தான் நாங்க அந்த 5வது யூனிட்ல வந்து படிக்க போறோம். அதே மாதிரி கழிவு பொருளை நாங்க வந்து வகை பிரிக்கிறது, அந்த மாதிரியான தலைப்பு தான் அதுல இருக்குது. அடுத்தது டீச்சர் 45ல இருந்து 41ல இருந்து கொஞ்சம் சொல்லுங்களேன். 41வது கேள்வியிலிருந்து 44வது கேள்வி வரைக்கும் வளங்கள்ன்ற தலைப்புகளுக்கு வரும். வளங்கள் எந்த பாடம்னு சொன்னா உங்களுக்கு செகண்ட் இயர் கைட்ல 5வது யூனிட். செகண்ட் இயர் கைட்ல 5வது யூனிட்ல இருந்து அந்த பகுதி வரும். அந்த வளங்கள்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமே, இயற்கை அந்த மீள பிறப்பிக்க கூடிய வளம், மீள பிறப்பிக்க முடியாத வளங்கள்னு சொல்லுவோம். மீள பிறப்பிக்க கூடியது வந்து எங்களுக்கு சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இதே மீள பிறப்பிக்க முடியாத வளங்கள் இருக்குதே, ஒரு தடவை பயன்படுத்தினது தான் எங்களுக்கு ரிப்பீட் அதை வந்து உற்பத்தி செய்ய இயலாம். அப்ப அப்படியான வளங்களை தான் நாங்க மீள பிறப்பிக்க முடியாத வளம்னு சொல்லுவோம். உதாரணமா மீள பிறப்பிக்கக்கூடிய வளங்களுக்கு எங்களுக்கு ஒட்சிசன், நீர், கடல் அலை, அரிமரம் இதுவரை குறிப்பிடலும். இதே மீள பிறப்பிக்க முடியாத வளம் எங்களுக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணினா திரும்ப எங்களுக்கு பயன்படுத்த இயலாதது வந்து நிலக்கரி, உலோகத்தாது, பெட்ரோல், பிளாஸ்டிக் இப்படியான பொருட்கள் எங்களுக்கு மீள உற்பத்தி செய்ய முடியாத வளங்கள், மீள பிறப்பிக்க இயலாது. இந்த பொருட்களால வந்து சூழலுக்கு வந்து பாதிப்பு அதிகம். அப்ப இந்த தலைப்பு கீழால தான் உங்களுக்கு 41ல இருந்து 44 வரை கேள்வி வரும். அடுத்தது 45ல இருந்து 48 வரை, 45வது கேள்வியில இருந்து 48வது கேள்வி வரை உங்களுக்கு செகண்ட் இயர் கைட்ல 6வது யூனிட் கட்டிலமை பருவம். 6வது யூனிட் வந்து கட்டிலமை பருவம். அதுல அந்த யூனிட் மட்டும்தான் இந்த 45ல இருந்து 48 வரைக்கும் வரும் கேள்வி. அப்ப அந்த கட்டிலமை பருவத்துல ஆளுமை விருத்தியை பத்தி கேட்பாங்க. இதே வந்து அந்த உள சமநிலை வந்து இல்லாத ஒரு பிள்ளைகிட்ட காணக்கூடிய இயல்பு எப்படி இருக்கும், அறிதலாட்சி சார்ந்த இயல்பு எப்படி, உடலியல் இயல்பு எப்படி, உளவியல் இயல்பு, இது தொடர்பா வரும். அடுத்தது இன்னொன்று தான் அந்த கட்டிலமை பருவ வயதெல்லை ஒன்று இருக்குது. அதை ஒவ்வொரு அறிஞர்கள் ஒவ்வொரு வயதெல்லையை குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப அது உங்களுக்கு அறிஞர்களோட பேரை தந்து இவங்க குறிப்பிட்ட வயதெல்லைன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வயதெல்லையை தந்து இந்த வயதெல்லை யாரோட கருத்துக்கமே நிர்மாணிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அதுல இருக்குது ஒரு 4 அறிஞர்ட கருத்து தந்திருப்பாங்க. ஜீன் பயோஜே, சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஹெசலின் இப்படின்ட்டு விஜயதுங்க இப்படின்ட்டு ஒவ்வொருத்தட்ட கருத்து தந்திருப்பாங்க. அப்ப அதையும் வந்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா விளங்கும் அந்த இதுவல் வந்து ஓர்டருக்கு வந்துட்டு இருக்கிறது. அடுத்தது அப்ப ஆனால் 45ல இருந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ண இல்லையா? பண்றேன். இதை கொஞ்சம் முடிச்சிட்டு தான் நான் அதை ரிப்பீட் பண்றது. சரி சரி, ஓகே. ஓகே. அப்ப அடுத்தது பாருங்க வந்து 49ம் 50வது கேள்வி. 49ல இருந்து 50 2 கேள்வி. 49ம் 50ம் வந்து முயற்சியாண்மை. முயற்சியாண்மைன்னு சொன்னா உங்களுக்கு லாஸ்ட் யூனிட், 7வது யூனிட். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் கைட்ல 7வது யூனிட்ல இருந்து தான் அந்த பகுதி வந்து வருது. அப்ப இந்த 50 கேள்வியும் வந்து உங்களுக்கு MCQக்கு இந்த மெத்தட்ல இந்த தலைப்பு கீழே தான் வரப்போகுது. அப்ப அதே தான் உங்களுக்கு ரெடி பண்ணிக்கிற பேப்பர்லையும் வந்து அதே மெத்தட்டுக்கு தான் இருக்குது. உங்களுக்கு வேணா பார்க்கலாம். இதுல பாருங்க வந்து முதலாவது கேள்வி பாருங்க. தற்காலத்தில் அந்த 2 மாடி கட்டிடங்கள் வந்து அந்த கேள்வி வந்து எந்த யூனிட்ல இருந்து வருது? ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல ஃபர்ஸ்ட் யூனிட். அப்ப முதலாவது கேள்வியும் அடுத்தது பாருங்க 4வது கேள்வி மட்டுக்கும் 4வது கேள்வி வர இது வந்து பாஸ் பேப்பர் எந்த மெத்தட்டுக்கு இருக்குதோ அதே மெத்தட்டுக்கு தயாரிக்கப்பட்ட பேப்பர் தான் இது. அப்ப இதை நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கு வந்து நான் வந்து குரூப்ல போடுவேன். உங்களுக்கு வந்து நான் குரூப்ல இன்றைக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்க வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த பேப்பர் தான் நாங்க வந்து சாட்டர்டே சண்டே வந்து செய்ய போறேன். அப்ப அதுக்கான இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான் வந்து நான் வந்து இன்றைக்கு செஞ்சது. அப்ப நான் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு PDF ஷேர் பண்ணுவேன். எல்லாரும் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது அப்ப 4வது கேள்வி வர பாருங்க, சிறப்பான வாழ்க்கை சூழல் வர வந்திருக்குது. அடுத்தது பாருங்க 5வது கேள்வி. 5வது கேள்வியில இருந்து 22வது கேள்வி வர, அப்ப இது தொடர்பா 22வது கேள்வி வரைக்கும் வந்து உங்களுக்கு வருது உணவும் போஷணையும் தொடர்பான கேள்வி.
பாருங்க லாஸ்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு உணவும் போஷணையும் தொடர்பான கேள்விகள் வருது. அடுத்தது பாருங்க 23வது கேள்வி. 23வது கேள்வியில இருந்து 30வது கேள்வி மட்டுக்கும் இந்த இது மாதிரி போட்டோ தந்து உங்களுக்கு கேட்கலாம். இதோட பெயர் கேட்கலாம். ஒன்று இந்த தையல்ட பின்னல்ட பெயர் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பின்னலால தயாரிக்கக்கூடிய ஆடைகள் கேட்கலாம். அப்ப நான் உங்களுக்கு இதுல எப்படி கேட்டிருக்கிறாங்க, இந்த பின்னலால தயாரிக்கக்கூடிய ஆடைகள் தான் கேட்டிருக்கிறாங்க. இதே உங்களுக்கு மாத்தி வரலாம். இந்த பின்னல்ட பெயர் கேட்கலாம். இதே மாதிரி 2 வகை இருக்குது, பின்னல்கள் 2 இருக்குது, பாவு பின்னல் ஊடை பின்னல் அப்படின்ட்டு. இதுல அவங்களுக்கு மத்த வகையை தந்து கேட்கலாம், அவரோட பேரை கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அதால தயாரிக்கப்படுற ஆடைகள் கேட்கலாம். அப்ப இப்படின்னு கேட்கக்கூடியது இருக்குது. அப்ப 26 பாருங்க 30 வரைக்கும் 30வது கேள்வி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஃபுல்லாவே ஒவ்வொரு தலைப்புக்கு கீழாலத்தான் அந்த கேள்வியை நான் எடுத்திருக்கிறேன். அப்போ உங்களுக்கு அது பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்குமே. 30வது கேள்வி வரைக்கும் உங்களுக்கு ஆடை கைத்தொழில் வருது. அடுத்தது பாருங்க 31வது கேள்வி. 31 32 31 32 வந்து ஆளிடை தொடர்பு விருத்தி தொடர்பா வருது. ஆளிடை தொடர்புண்டா தெரியும் தானே, எத்தனாவது யூனிட், அதாவது தொடர்பாடல். 31 32 உங்களுக்கு செகண்ட் இயர் கைட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து வருது. 31 32. அடுத்தது 33 33ல இருந்து 36 வரைக்கும் சுற்றுலா. 33 34 35 36 இது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு சுற்றுலா தொடர்பா வருது. செகண்ட் இயர் கைட்ல தேர்ட் யூனிட். அடுத்தது 37ல இருந்து 40 வரைக்கும். 37ல உங்களுக்கு இது மாதிரி கேள்வியும் தருவாங்க. இது வந்து நாங்க எப்படி செய்யற, எந்த மெத்தட்டுக்கு செய்யறேன்னு வந்து நாங்க பேப்பர் செய்யக்குள்ள எங்களுக்கு பார்க்கலும். இந்த மாதிரியான மெத்தட்டுக்கு தான் உங்களுக்கு மின் சம்பந்தமா இதே மாதிரி நீர் கட்டண சீட்டு, கரண்ட் பில், அடுத்தது தண்ணி பில், இப்படி எல்லாம் கணிக்கிறதுக்கு உங்களுக்கு எம்சிக்யூல மட்டும்தான் தருவாங்க. பார்ட் 2க்கெல்லாம் தண்ணி பில் கணிக்கிறது, நீ அந்த கரண்ட் பில் கணிக்கிறதுலாம் வராது. ஏன்னா எம்சிக்யூல 1 மார்க்ஸுக்கு தான் அதை போடுவாங்க. அப்ப அதனால இது மாதிரி கேள்வி வந்தாலும் செய்யறதுக்கு எப்படி நாங்க செய்யணும்னு நீங்க ரெடியாகி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது அப்ப 37ல இருந்து 40 வரைக்கும் நீர் மின் தொடர்பாத்தான் உங்களுக்கு கேள்வி வருது. அடுத்தது 41 பாருங்க. 41ல இருந்து 44 வரைக்கும் வள நுகர்வு. 41ல இருந்து 44 வரைக்கும் உங்களுக்கு வள நுகர்வு தொடர்பான பாடங்கள் தான் அதுல உங்களுக்கு வருது. அடுத்தது 45ல இருந்து 48 பாருங்க. அவங்களுக்கு அந்த ஒவ்வொருத்தட வயதெல்லை தந்திருக்கிறாங்க. ஒருத்தட பேரை தந்து இவங்க குறிப்பிட்ட வயதெல்லை யாது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதுல உங்களுக்கு சுவர்ண விஜய தூங்கான்னு தந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய பாஸ் பேப்பர்ல பேலன்ஸ் இருக்கிற அந்த 3 பேர்ல ஒருத்தட வரலாம். அப்ப 3 பேர்ல ஒருத்தர் வரும். அது எது எங்களுக்கு சுவர்ண எங்களுக்கு சொல்ல இயலுமா, எதிர்பார்க்க எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நம்ப இயலாது. ஏன்னா அது சம்டைம் வரும், வராமலும் இருக்கும். அப்ப அந்த 3 பேர்ல இருக்கிற இப்ப உங்களுக்கு இதுல சுவர்ண விஜய தூங்கான்னு தந்திருக்கிறாங்க. இதே உங்களுக்கு அப்ப உங்கள்ட்ட இருக்கிறது டோட்டலா 4 பேர் தான். அந்த 4 பேர்ல ஒருத்தர் உங்களுக்கு ரீசெண்டா தந்தா மத்த பேலன்ஸ் இருக்கிற 3 பேர்த்த கொஞ்சம் டீப்பா பாத்துக்கோங்க. அடுத்தது அப்ப 45ல இருந்து உங்களுக்கு 48 வரைக்கும் கட்டியமை பருவம் தொடர்பா வருது. 45ல இருந்து 48. அடுத்தது 49 50 லாஸ்ட் 2 கேள்வியும் உங்களுக்கு செகண்ட் இயர் கைட்ல லாஸ்ட் யூனிட் 7வது யூனிட், அது சின்ன ஒரு பாடம் உண்டு. அந்த யூனிட்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து 49வது கேள்வியையும் 50வது கேள்வியையும் வந்து எடுக்கிறாங்க. அப்ப இவ்வளவு தான் இதுல ஈக்கிறது. எம்சிக்யூ வந்து உங்களுக்கு இது இவ்வளவு தான். இந்த எம்சிக்யூல ஏதாச்சும் குழப்பம், ஏதாச்சும் அந்த கஷ்டமான பகுதிகள் அப்படி ஏதாச்சும் இருக்குதா, விளங்காம ஏதாச்சும் இருந்தா கேளுங்க. அடுத்தது நாங்க பார்ட் 2ல எத்தனாவது கேள்வி எந்த கேள்வி வரும் அப்படின்னு போகலாம். மிஸ் பார்க்கலாம். எல்லாருக்கும் எம்சிக்யூ பார்ட் கிளியரா இருக்குதா?
ஓ டீச்சர். ஓகே. அப்ப நாங்க அடுத்தது வந்து பார்ட் 2 கேள்விக்கு வந்து போவோம். அப்ப இந்த எம்சிக்யூ வந்து இந்த மெத்தடுக்கு தான் நம்ம செய்யணும். அடுத்தது நீங்க பாஸ் பேப்பர் படிக்கக்குள்ள வந்து அந்த கேள்விக்கான ஆன்சரை மட்டும் படிச்சுட்டு போகாம இப்போ உங்களுக்கு 5 பாயிண்ட் தந்திருப்பாங்க தானே. இப்போ உதாரணமா இந்த லாஸ்ட் கேள்வியை பாருங்க. 5s 5 அம்ச எண்ண கருவில் சிக்டஸ் எனப்படுவது யாதுன்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கான கருத்தை நாங்க குறிப்பிடணும். அதுக்கான கருத்தை நாங்க இப்ப குறிப்பிட்டோம்னு வைங்களே, குறிப்பிட்ட பிறகு அதுல பேலன்ஸ் இருக்கும் தானே அந்த மத்த 4க்கும், அதுக்கான கருத்தை நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளணும், எழுதி வச்சுக்கோங்க. அப்ப அந்த எழுதி வச்சு படிக்கிறது தான் நாங்க பாஸ் பேப்பர் செய்யறேன்னு சொல்றோம். இதுல இதே சும்மா நாங்க வந்து அந்த கேள்விக்கான ஆன்சரை மட்டும் நாங்க இதாக்கி நோட் பண்ணிட்டு போறது இல்ல. சரியா? அப்ப நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க அவடத்துக்குள்ள. இப்ப உதாரணமா நியமப்படுத்தல். இப்ப அதுக்கான விட வந்து நியமப்படுத்தல் முதலாவது விட தான் சரி. அப்ப அந்த முதலாவது விட நாங்க சரின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போகாம சுத்திகரித்தலுக்கான அர்த்தம் என்ன, ஒழுங்குபடுத்தலுக்கான அர்த்தம் என்ன, பயிற்சியும் போதனைக்கான அர்த்தம் என்ன, அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னு நீங்க வந்து டேஸ் போட்டு எழுதி வச்சுக்கணும். இப்ப இந்த பேப்பர் செய்ய போறது நீங்க வந்து அந்த மெத்தட்ல தான். அப்ப உங்களுக்கு நீங்க பாஸ் பேப்பர் படிக்கிற மெத்தட் தான் இது. அங்க போயிட்டு எக்ஸாம் ஹால்ல போயிட்டு அப்படி எல்லாம் எழுதிட்டு இருக்கிறல்ல, அப்படியே அந்த எக்ஸாம் ஹால்ல போயிட்டு நாங்க இப்படி இது மாதிரி நாங்க வீட்டுல செஞ்ச மாதிரி அங்க போயிட்டு செஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு டைம் இல்லாம போய்த்திரும். அப்ப அந்த டைம் எல்லாம் அப்படி செய்யறது இல்ல. எக்ஸாம் ஹால்ல வந்து நாங்க அந்த கேள்விக்கான ஆன்சரை மட்டும் டிரெக்டா கொடுக்கணும். மத்தபடி அந்த பேலன்ஸ் இருக்கிறதுக்கெல்லாம் நாங்க எழுதிட்டு போறோம்ல. நாங்க வீட்டுல பாஸ் பேப்பர் செய்யற மெத்தட் தான் இது. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க வந்து கேள்விக்கான ஆன்சர் ஒன்று எங்களுக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சா நாங்க பக்கத்துல நோட் பண்ணிட்டு மத்ததுக்கெல்லாம் என்ன வரும்னு பார்த்து நாங்க பக்கத்துல எழுதி கொள்றது. அப்பதான் உங்களுக்கு இன்னொரு அந்த பாஸ் பேப்பரை படிக்கக்குள்ள எல்லா விஷயமும் அந்த பாஸ் பேப்பர்ல அந்த கேள்வி உள்ளுக்கே அடங்கிடும். திரும்ப புக் எடுத்து பார்க்க தேவையில்ல. அப்ப அதுதான் பாஸ் பேப்பர் செய்யற மெத்தட். ஓகே. அப்ப பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுவோமா? கிளியரா? டீச்சர். ஓ மிஸ். ஓகே. அப்ப அடுத்தது பார்ப்போம் நாங்க பார்ட் 2. பார்ட் 2ல பாருங்க வந்து உங்களுக்கு டோட்டலா 8 கேள்வி தருவாங்க. டோட்டலா வந்து 8 கேள்வி, சிறு குறிப்பு வரைக்கும் 8 கேள்விகள் காணப்படுது. அப்ப அதுல வந்து பாருங்க உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி இந்த முதல் 10 கேள்வி இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி அதாவது முதல் 10 கேள்வி 2 மார்க்ஸ் 2 மார்க்ஸுக்கு வந்து 10 கேள்வி வரும். சின்ன சின்ன கேள்வி 10 கேள்வி. அப்ப இந்த 10 கேள்வியும் வந்து உங்களுக்கு கட்டாயமான கேள்வி. முதலாவது கேள்வி கட்டாயம் நாங்க செய்யணும். இதை வந்து எந்த இதுக்காகவும் எங்களுக்கு செய்யாம இருக்கலாம். சாய்ஸ்ல எல்லாம் உடையலாது. இது செய்யாட்டி எங்களுக்கு மார்க்ஸும் இல்ல. அப்ப இந்த பகுதி வந்து நாங்க கட்டாயமா செய்ய வேண்டிய, நாங்க கட்டாயம் என்னன்னாலும் செஞ்சே ஆகணும். சரியா? அப்ப அந்த பகுதி தான் 1வது. அடுத்தது இருக்குது வந்து 2வது கேள்வியில இருந்து 8வது கேள்வி வரைக்கும். அதுல இருந்து நாங்க ஒரு 5 கேள்வியை சாய்ஸ் பண்ணி எடுக்கணும். 2வதுல இருந்து 8 வரைக்கும் கேள்வி இருக்குது. அதுல 5 கேள்வியை சாய்ஸ் பண்ணிட்டு 2 கேள்வியை எங்களுக்கு சாய்ஸ்ல விடலாம். அப்படி விட்டுக்கொள்ள இயலும். இதுல நாங்க வந்து ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சிறு குறிப்புன்ற பகுதி இருக்குதானே 8வது கேள்வி, அதை நாங்க வந்து செய்யறது வந்து எங்களுக்கு மார்க்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளும். ஏன்னு சொன்னா அது வந்து ஓப்பனா எங்களுக்கு மார்க்ஸ் எடுக்கணும். இப்போ ஹோம் எக்கனாமிக்ல உங்களுக்கு 5 தலைப்புல இருந்து தருவாங்க. என்னென்ன தலைப்புல இருந்து வரும்னு நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன். அப்ப அந்த தலைப்புல இருந்து வருதுன்னு சொன்னா அதை நாங்க எடுத்து என்ன செய்யறது, அதுல இருந்து நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் நாங்க கட்டாயம் அது வந்து சிறு குறிப்புல கைட்ல இருக்கிற பாயிண்ட் இருக்கக்கூடாது, இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து நாங்க என்ன செய்யற, இப்ப சிறப்பான வாழ்க்கை சூழலை பத்தி தந்தா அதை நீங்க உங்களோட மொழி நடையில உங்களுக்கு அதை பத்தி நீங்க என்ன விளங்கி இருக்கிறீங்களோ, நீங்க எப்படி புரிஞ்சிருக்கீங்களோ அதை உங்களுக்கு எழுதிட்டு போகலும். சரியா? அப்ப அப்படி எழுதிட்டு போனா எங்களுக்கு அதுக்கு வந்து மார்க்ஸ். மற்றபடிக்கு கைட்ல இருக்கிறது மட்டும்தான் இந்த சிறு குறிப்புல இருக்கணும் அப்படின்னு இல்ல. அது வந்து எங்கட இதை பாக்குறதுக்காகத்தான் அந்த சிறு குறிப்பு போட்டிருக்கிறாங்க. அப்ப அதை வந்து நாங்க எங்களுக்கு நார்மலா நாங்க புரிஞ்சு கொண்ட மாதிரி நாங்க படிக்கக்குள்ள எப்படி புரிஞ்சு கொண்டோமோ அதை எங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட் எழுதினா 4 மார்க்ஸ். ஏன்னா 4 மார்க்ஸ் தானே தந்திக்கிறாங்க. அந்த ஒரு லைனுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு 1 மார்க்ஸ். அப்ப எங்களுக்கு 4 மார்க்ஸ் தந்திருக்கிறாங்கன்னா எங்களுக்கு அந்த சிறு குறிப்புல கட்டாயம் 4 பாயிண்ட் இருக்கணும். 4 பாயிண்ட் இருந்தா மட்டும்தான் 4 மார்க்ஸ் தருவாங்க. ஆனா நாங்க அப்படியே 4 பாயிண்ட் மட்டும் எழுதி வைக்காம ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதுறேன். இதுல மட்டும் இல்ல, நாங்க எந்த கேள்வி செய்யக்குள்ளேயும் தான் நாங்க 4 பாயிண்ட மட்டும் அப்படி எழுதி வைக்காம 3 மார்க்ஸ்னா 3 பாயிண்ட மட்டும் எழுதி வைக்காம ஒரு 2 பாயிண்ட் நாங்க எக்ஸ்ட்ரா எழுதினோம்னு சொன்னா ஒரு பாயிண்ட் பிழையா இருந்தாலும், நாங்க பதட்டத்துல ஒரு பாயிண்ட் பிழையா எழுதினாலும் மத்த பாயிண்ட்டுக்கு எங்களுக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்கும்.
அப்ப அதனால அந்த மாதிரியான மெத்தட்லயும் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அப்ப நாங்க இதுல பார்ப்போம் பார்ட் 2ல எத்தனாவது கேள்வி எந்த யூனிட்ல இருந்து வருதுன்னு. அப்ப இந்த முதல் 10 கேள்வி இருக்கு தானே, முதலாவது 10 கேள்வி, இதுல வந்து முதலாவது கேள்வி பாருங்க, அது வந்து உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை சூழல்ல இருந்து வரும். ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல ஃபர்ஸ்ட் யூனிட், சரியா? ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து வரக்கூடியது தான் முதலாவது கேள்வி. ரெண்டாவது பாருங்க, நீர் நீர் சம்பந்தமா அப்படின்னா சேவை. உங்களுக்கு இதுல நீர் தந்திருக்குது, உங்களுக்கு உங்களோட பேப்பர்ல ஒருவேளை வரலாம் மின் தொடர்பா வரலாம். அப்ப நீர் மீன் யூனிட் 4ல இருந்து எடுக்கக்கூடியதான் இது. செகண்ட் இயர் கைட்ல யூனிட் 4ல இருந்து வரக்கூடிய கேள்வித்தான் இந்த ரெண்டாவது கேள்வியா போடுவாங்க. அடுத்தது பாருங்க, மூணாவது கேள்வி. மூணாவதும் நாலாவதும் உங்களுக்கு இதுல தந்திக்கிற மூணாவது கேள்வியும் நாலாவது கேள்வியும் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல உணவும் போசனையும் தொடர்பா வரக்கூடிய கேள்வி. ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல உணவும் போசனையும் அப்படின்னு சொன்னா ரெண்டாவது யூனிட்ல இருந்து 5வது யூனிட் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கேள்வி அதுல வரும், மூணாவதும் நாலாவது கேள்வியில. அடுத்தது பாருங்க, 5வது கேள்வி. 5வது வந்து 5ம் 6ம். 5வது கேள்வி வந்து உங்களுக்கு யூனிட் 6ல இருந்து வரும். ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல ஆடை கைத்தொழில் இருக்குது, அப்ப யூனிட் 6ல இருந்தும். 7வது கேள்வி 6வது கேள்வி வந்து யூனிட் 7ல இருந்தும். புடவையோட தரத்தை நாங்க மேம்படுத்துறது, நார் வகைகள் இப்படி எல்லாம் இருக்குது, அந்த தலைப்பு கீழால உங்களுக்கு 6வது கேள்வி வரும். அப்ப 5ம் 6ம் ஆடை கைத்தொழில் சம்பந்தமானது 6வது 7வது யூனிட்ல இருந்து வரும். அடுத்தது 7வது கேள்வி. 10 கேள்வியில 7வது கேள்வி வந்து உங்களுக்கு யூனிட் 3 கிரேட் 13ல யூனிட் 3ல இருந்து வரும். சுற்றுலா தொடர்பான கேள்வி தான் உங்களுக்கு 7வது கேள்வி வரும். 8வது கேள்வி பாருங்க, வந்து செகண்ட் இயர் கைட்ல யூனிட் 5, அது தெரியும் தானே உங்களுக்கு, வளங்கள், அதுல தானே அந்த உயிர் பல்வகைமை, பச்சை கார்பன் பாதச்சுவடு, பச்சை வீட்டு விளைவு இப்படி எல்லாம் இருக்குது. நாங்க எந்த உணவுகளை அதிகமா நுகர்றோமோ எந்த உணவுக்கு அதிகமான அந்த பச்சை வீட்டு விளைவு அதிகமா இருக்குது, அப்படியான விஷயங்கள் எல்லாம் அந்த யூனிட்ல இருக்குது. அப்ப அந்த கேள்விகள் தான் இந்த இதுல வரக்கூடியது. யூனிட் 5ல கிரேட் செகண்ட் இயர் கைட்ல 8வது கேள்வி. அடுத்தது 9வது கேள்வி பாருங்க, வந்து தொடர்பாடல். ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் இயர் கைட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து வரக்கூடியது தான் 9வது கேள்வி. லாஸ்டா 10, இது வந்து உங்களுக்கு கட்டிலமை பருவம் தொடர்பா வரும். கிரேட் 13ல 6வது யூனிட் இருக்குது, கட்டிலமை பருவம் நாங்க இப்ப பார்த்தது. அப்ப அந்த யூனிட்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த 10வது கேள்வி வந்து வரப்போகுது. அப்ப இந்த ஓர்டருக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோன்னா உங்களுக்கு லேசா படிச்சு கொள்ளலாம் தானே, எந்த யூனிட் எத்தனாவது கேள்வி எந்த யூனிட்ல இருந்து வருது. அப்ப அதை தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியா இருக்கும் பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள. இப்ப நீங்க அவங்களுக்கு வந்து பாஸ் பேப்பரை கலெக்ட் பண்ணி அதுல பார்க்கலாம், இத்தனாவது கேள்வி இந்த யூனிட்ல இருந்து தான் வந்திருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு பண்ணிக்கொள்ளும். அப்ப நீங்க என்ன செஞ்சுக்கோங்கண்டா, இப்ப நான் இதுல போட்டோஸ் வந்து போட்டோன்னா நீங்க வந்து என்ன செய்யுங்க, ஒரு 3 இயர்ஸ் இல்லாட்டி 4 இயர்ஸ் பாஸ் பேப்பரை எடுத்து கலெக்ட் பண்ணி பாருங்க, எத்தனாவது நான் இதுல தந்திக்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி வந்திருக்காண்டு, மாற்றம் இருக்காது, சரியா? அப்ப அந்த ஓர்டருக்கு உங்களுக்கு வந்து படிச்சு கொள்றது ஈஸியா இருக்கும். அப்ப இவ்வளவு தான் முதல் 10 கேள்வியும் இப்படியான யூனிட்ல இருந்து தான் உங்களுக்கு வருது. அடுத்தது வாங்க பார்ப்போம் நாங்க 2வது கேள்வி. 2வது கேள்வி பாருங்க, அதுல வந்து 2வது கேள்வி முதலாவது கேள்வியும் 2வது கேள்வியில முதலாவது கேள்வியும் 2வது கேள்வியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து வரும். ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து தான் வருது. பாருங்க, ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன தந்திக்கிறாங்க, வாழ்க்கை சூழலை நிர்மாணிப்பதன் முக்கியத்துவங்களை குறிப்பிடுக. அதே மாதிரி 2வது கேள்வி பௌதீக வாழ்க்கை சூழலின் வகைகளை குறிப்பிட்டு 2ஐ அறிமுகம் செய்க. இப்படி இருந்து 2 கேள்வி தந்திருக்கிறாங்க. அப்ப அந்த 2 கேள்வியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து தான் வருது, ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல ஃபர்ஸ்ட் யூனிட். அப்ப உங்களுக்கு நோட் பண்ணிக்கொள்ளும் 2வது கேள்வியில 1ம் 2ம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல ஃபர்ஸ்ட் யூனிட். அடுத்தது 3ம் 4ம். மூணாவது கேள்வி உங்களுக்கு 3ம் 4ம் வந்து உங்களுக்கு செகண்ட் இயர் கைட்ல நீர் மின் தொடர்பா வரும், நீர் மின் தொடர்பா வரக்கூடியது. அப்ப அதை நோட் பண்ணிக்கோங்க. நீரும் மின்னும் தொடர்பா வரக்கூடியது. சம்டைம் தான் உங்களுக்கு அந்த 2வது கேள்வியில 3வது கேள்வி உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை சூழலோட சேர்ந்து எட்டாவி வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அவடத்துக்குள்ள நீர் சம்பந்தமான கேள்வி தான் வரும். அப்ப அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்களேன்.
அடுத்தது வாங்க மூணாவதை பாருங்க. அது உணவும் போசனையும். ஃபர்ஸ்ட் இயர் கைட்ட உணவும் போசனையும் உங்களுக்கு 2வது யூனிட்ல இருந்து 5வது யூனிட் உள்ளுக்கு தான் இந்த யூனிட்ல இருந்து உங்களுக்கு கேள்வி வரும். 2வதுல இருந்து 5 வரைக்கும். அப்ப இதுல மூணாவதுல பாருங்க, ஒன்று உங்களுக்கு போசனை கூறுகள் தெரிந்தனே. கார்போஹைட்ரேட், புரதம், இலிப்பிட்டு. இது தொடர்பான கேள்விகள் தான் முதலாவது கேள்வி வரும். கார்போஹைட்ரேட் உடம்புக்கு கிடைக்காட்டி எப்படியான பாதிப்பு, அதே மாதிரி புரதம், இலிப்பிட்டால் எங்களோட உடம்பு கிடைக்கிற முக்கியத்துவம், இப்படியான கேள்விகள் நிறைய இருக்குது. அப்ப அது மாதிரியான கேள்வி உங்களுக்கு முதலாவது கேள்விக்கு போடுவாங்க. 2வது உணவு வேலையை திட்டமிடுறது. நாங்க வந்து ஒரு நோயாளிக்கு உணவு வேலையை திட்டமிடக்குள்ள எப்படியான விஷயங்களை கவனிக்கணும், ஒரு குழந்தைக்கு உணவு வேலையை திட்டமிடக்குள்ள எப்படியான விஷயங்களை கவனிக்கணும். அப்ப அது தொடர்பானது தான் இந்த 2வது கேள்வி வரும். மூணாவது போசனை தேவை தொடர்பானது. அப்ப அதுல உங்களுக்கு அந்த ஒவ்வொரு போசனை தேவை, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உதாரணமா எப்படி சொல்றேன்னு சொன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு போசனைண்டா அந்த இரும்பு சத்து, விட்டமின் ஏ, அதால எங்களுக்கு உடம்புக்கு கிடைக்கிற முக்கியத்துவம். அப்படி இல்லைன்னா அந்த போசனைகள், விட்டமின் கணிப்புகள் எங்களோட உடம்புக்கு இல்லாம போனா எப்படியான நோய் நிலைமைகள் ஏற்படும், அது தொடர்பா தான் இந்த யூனிட்ல இருந்து உங்களுக்கு, அதாவது இந்த கேள்வியில இருந்து போடுவாங்க. அடுத்தது 4வது உங்களுக்கு எந்த முறவும் 3வது கேள்வியில 4வது கேள்வி உங்களுக்கு கட்டாயமா உணவு பட்டியல் தயாரிக்க வரும். உணவு பட்டியல் தெரியும் தானே. ஒன்று இது நீங்க தயாரிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல எல்லாம். காலை உணவு, அப்படி இல்லைண்டா பகல் உணவு, அப்படி இல்லைன்னா இரவு உணவு. இது 3ல் ஏதாச்சும் ஒரு நேரம் அவங்க குறிப்பிட்டு தருவாங்க. அப்படி இல்லை ஒரு நாளைக்கான உணவு வேலையை திட்டமிடுகன்னு சொன்னா நாங்க ஒரு நாளைக்கான உணவு வேலையை திட்டமிடணும். ஒரு நாளைக்கான உணவு வேலையை எப்படி திட்டமிடுன்னு சொன்னா, நாங்க காலை உணவும் எழுதணும், பகல் உணவும் எழுதணும், இரவு உணவும் எழுதணும். அப்ப அந்த 3 நேர உணவு வேலையும் நாங்க வந்து எழுதணும். இதே அவங்க குறிப்பிட்டு பகல் உணவு வேலையை குறிப்பிடுகன்னு சொன்னா நாங்க பகல் உணவு வேலையை மட்டும்தான் குறிப்பிடணும். அப்ப இதுல உணவு பட்டியல் தயாரிக்கக்குள்ள நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் 3 இருக்குது. ஒன்று, அப்ப இந்த 3வது கேள்வியில 4வது கேள்வி, அதாவது உணவு பட்டியல் தயாரிக்கிற சந்தர்ப்பத்துல ஒன்று அவங்க இதய நோயாளிக்கு கேட்பாங்க, அதே மாதிரி நோயாளிகளுக்கு கேட்பாங்க, அப்படி இல்லாட்டி பருவத்தினருக்கு கேட்பாங்க. வயோதிக பருவத்தினருக்கு, கர்ப்பிணி பருவத்தினருக்கு, அப்படி இல்லைன்னா கட்டிலுமை பருவத்தினருக்கு, இப்படியானவங்களுக்கு நாங்க உணவு வேலை ஒரு நாளைக்கான உணவு வேலையை திட்டமிடுக, அப்படி இல்லைன்னா பகல் நேர உணவு வேலையை திட்டமிடுக இப்படின்னு கேட்பாங்க. நாங்க ஒரு நாளைக்கு எழுதுறண்டாலும் பகல் நேரத்துக்கு எழுதுறண்டாலும் எங்களுக்கு கட்டாயமா நாங்க பிரதான உணவு ஒன்று எழுதணும். பக்க உணவு, ஈற்றுணவு. பிரதான உணவுக்கு பிரதானமா நாங்க என்ன சாப்பிடுறோம், சோறு, அதே மாதிரி ரொட்டி, எப்படியான ஒவ்வொரு பிரதான உணவு இருக்கு தானே. அப்ப அதுல நாங்க பிரதான உணவு ஒன்று தான் எழுதணும். பக்க உணவு இருக்கே, அந்த பிரதான உணவோட நாங்க சாப்பிடுற கறி, அதைத்தான் நாங்க சொல்ற பக்க உணவுண்டு. அப்ப அதுக்கு எங்களுக்கு என்ன செய்யற, கறி வகைகள், அதுல ஒரு 2-3 கறி எழுதலாம். அதுல நாங்க ஒன்று எழுதணும் இல்ல, அதுக்கு 2-3 அப்படின்னு எழுதலாம். அடுத்தது 3வது ஈற்றுணவு. நாங்க சாப்பிட்ட பிறகு சாப்பிடுவோமே ஒரு பல வகை, அப்படி புடின் ஐட்டம், அந்த அப்படி ஏதாச்சும் ஒன்று எங்களுக்கு குறிப்பிடலும். இப்படி குறிப்பிட்டுட்டு நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்டா, இப்ப பிரதான உணவுன்னு போட்டு உதாரணமா சோறு எழுதினீங்கன்னு சொன்னா அந்த சோறால உங்களோட உடம்புக்கு கிடைக்கிற போசனையை நீங்க டேஸ் போட்டு எழுதணும் கட்டாயம். அது எழுதாட்டி உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. நிறைய பேர் எழுதுறல்ல, இந்த மாதிரி இந்த இப்படியான விஷயம் தெரியாது நிறைய பேருக்கு. ஆனா அந்த போட்டா தானே, அந்த உணவால என்ன போஷணை கிடைக்குதுன்னு போட்டா மட்டும்தான் மார்க்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த கேள்விக்கு 4 மார்க்ஸ்ன்னு சொன்னா அவங்களுக்கு 2 மார்க்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். பேலன்ஸ் சீக்கிரம் 2 மார்க்ஸ் அந்த போஷணைகள் என்ன போஷணை உடம்புக்கு கிடைக்காது அப்படின்றதுல போய்த்திரு. அப்ப அதனால நீங்க கட்டாயமா அதையும் எழுதி கொள்ளணும். உணவை போட்டா அந்த உணவுக்கு பக்கத்துல இந்த உணவால இந்த போஷணை கிடைக்குது. நாங்க பிரதானமான உணவு நாங்க சாப்பிடுவோம் பிரதான உணவு, அதால எல்லாத்தையும் எங்க உடம்புக்கு கிடைக்கிற போஷணை வந்து கார்போஹைட்ரேட். அதே மாதிரி பக்க உணவு நொண்டி இருக்குது, கறி வகை, அதுல எங்களுக்கு நார் சத்து இருக்குது. அதே மாதிரி புரதம் அடங்கிய கறி வகை இருக்குது, அதுவரை எங்களுக்கு குறிப்பிடலும். அதே எங்களுக்கு ஈற்றுணவுல இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து விட்டமினும் கனியுப்பும், பழங்கள், வேற வேற இது நாங்க சாப்பிடுற டைம்ல கொய்யா பழம் இப்படின்னு எங்களுக்கு அது வந்து பெயர் குறிப்பிட்டு போடலும். பப்பாசி பழம் இப்படின்னு பெயர் குறிப்பிட்டு போட்டு அதால எங்களுக்கு கிடைக்கிற போஷணை. இப்போ பப்பாசி பழத்துல நார் சத்து இருக்குது, விட்டமின் இருக்குது, கனியுப்பு இருக்குது, இப்படியே நாங்க கமா போட்டு எழுதுறோம். நாங்க என்ன கனியுப்பு என்ன விட்டமின் எழுதணும்னு அவசியம் இல்லை. நாங்க விட்டமின் கனியுப்பு இப்படின்னு எழுதினாலே எங்களுக்கு மார்க்ஸ் தான். சரியா? அப்ப இந்த மெத்தட்டுக்கு தான் நீங்க இந்த 3வது கேள்வி செய்யணும். அடுத்தது பாருங்க வந்து டீச்சர், ஓ இப்ப எந்தெந்த உணவு சாப்பிடுறோம் அது அளவு சொல்லணும் தானே, அளவு டைம்.
இல்ல அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. நீங்க இப்ப உதாரணமா ஒரு நாளைக்கான உணவு பட்டியல் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு வைங்களேன், ஒரு நாளைக்கு தயாரிக்க சொன்னா, நீங்க அப்ப என்னது காலை உணவு, பகல் உணவு, இரவு உணவு இது 3 நேரத்தையும் நாங்க எழுதணும். எழுதுறேன்டா ஃபர்ஸ்ட்டுக்கு காலை உணவு. காலை உணவுன்னு தலைப்பு போட்டு, பிரதான உணவுன்னு போட்டு, டேஸ் போட்டு நாங்க என்ன உணவு இப்ப உதாரணமா இடியாப்பம்னு போட்டா இடியாப்பம். போட்டுட்டு டேஸ் போட்டு அந்த இடியாப்பத்தால எங்களோட உடம்புக்கு கிடைக்கிற போஷணை வந்து கார்போஹைட்ரேட். அடுத்தது பக்க உணவு. பக்க உணவுக்கு நாங்க ஒரு 3 பக்க உணவு எழுதலாம். எழுதிட்டு அதுக்கு பக்கத்துல நாங்க என்ன செய்றோம், அதால கிடைக்கிற போஷணை. அடுத்தது ஈற்றுணவு. ஈற்றுணவுக்கு ஒரு ஈற்றுணவு. நாங்க மிச்ச ஈற்றுணவு எழுதுறல்ல, ஒரு ஈற்றுணவு தான் நாங்க சாப்பிடுற ஒரு ஈற்றுணவு தானே. அப்ப அதனால ஒரு ஈற்றுணவோட பேர் எழுதி போட்டு அதுக்கு பக்கத்துல அதால கிடைக்கிற போஷணை இப்படி எழுதுற. அடுத்தது வந்து பகல் உணவு. இதை மட்டும் தான் நீங்க குறிப்பிடணும். மத்தபடி டைம் தேவையில்ல. உங்களோட கைட்ல டைம் எல்லாம் தந்திருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்ல. டைம் தேவையில்ல. அந்த மதியம் அப்படியெல்லாம் போடணும்னு அவசியமும் இல்லை. சரியா? ஓகே டீச்சர். ஓகே. அப்ப அப்படியெல்லாம் போட தேவையில்ல. நீங்க வந்து இப்ப நான் சொன்ன மெத்தடுக்கு மட்டும்தான் இந்த கேள்விக்கு இந்த மெத்தட்ல தான் ஆன்சர் கொடுக்குறேன். மற்றபடி டைம் அது இது ஒன்றும் கொடுக்க தேவையில்ல. காலை உணவு, பகல் உணவு, உணவு இது 3 மட்டும்தான். ஓகே. அப்ப அடுத்தது பார்ப்போம் நாங்க 4வது கேள்வி. அப்ப அந்த 4வது கேள்வியில பாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி 4வது கேள்வியில ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து இது வந்து ஃபுல்லாவே இந்த 4 கேள்வி வந்து உங்களுக்கு 4வது யூனிட் ஃபுல்லாவே வந்து 1 2 3 இது 3 உங்களுக்கு செகண்ட் இயர் கைட்ல இருக்குது. உணவு நட்காப்பு அது தொடர்பா வரக்கூடியது. செகண்ட் இயர் கைட்ல இருக்கிற உணவு நட்காப்பு தொடர்பா வரக்கூடிய கேள்வி தான் இந்த 4வது உணவு போசனை தொடர்பான கேள்வி. சரி, அப்ப 3வது வந்து ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல இருக்கக்கூடிய உணவு போசனையும், 4வது கேள்வி வந்து செகண்ட் இயர் கைட்ல இருக்கக்கூடிய உணவும் போசனையும். அப்ப அதுல 1 2 3 முதலாவது கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வி இது 3ம் வந்து செகண்ட் இயர் கைட்ல இருக்குது. உணவு நட்காப்புன்னு சொல்ற செகண்ட் யூனிட் 2வது யூனிட் பாடம் அந்த யூனிட்ல இருந்து வரக்கூடியது தான் இது 3. அடுத்தது 4வது பாருங்க. அந்த 4வது வந்து உங்களுக்கு செகண்ட் இயர் கைட்ல லாஸ்ட் யூனிட் இருக்குதே 7வது யூனிட் அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி, ஒரு நார்மலான கேள்வி ஒன்று வரும். அப்ப அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 4வது கேள்வியில 1 2 3 அந்த 3 கேள்வியும் செகண்ட் இயர் கைட்ல செகண்ட் யூனிட். அடுத்தது 4வது வந்து ஒன்று உங்களுக்கு லாஸ்ட் யூனிட்ல 7வது யூனிட் இருக்குதே முயற்சி ஆண்மைன்னு சொல்லி அதுல இருந்து ஒரு கேள்வி போடுவாங்க. சம்டைம் அதுல இருந்து வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த 4வது கேள்வி உங்களுக்கு அந்த உணவு நட்காப்புல இருந்தே போடுவாங்க. சரியா? அது சில டைம் தான் உங்களுக்கு 7வது யூனிட்ல இருந்து எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அதுவும் அந்த 2வது யூனிட்ல இருந்து மட்டும்தான் அந்த 4வது கேள்வி ஃபுல்லா வரும். சரியா? அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது பார்ப்போம் நாங்க 5வது கேள்வி. 5வது கேள்வி பாருங்க. பார்ட் 2ல 5வது கேள்வி. அதுல 4மே எங்களுக்கு வேற எந்த யூனிட்டோடையும் சம்மந்தம் இல்லை. அந்த 5வது கேள்வி ஃபுல்லாவே 1 2 3 4 இப்படி 4 கேள்வி இருக்குதே. அந்த 4 கேள்வியும் ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல இருக்குதே ஆடை கைத்தொழில்னு சொல்ற பாடம் 6வது யூனிட்டும் 7வது யூனிட்டும் அந்த 2 யூனிட்ல இருந்து மட்டும் எடுக்கக்கூடிய கேள்வி தான் இந்த 5வது கேள்வி. அப்ப அதுல உங்களுக்கு ஆடை தொடர்பா மட்டும் வரக்கூடியது. அப்ப வேற உணவு போசனையோ சிறப்பான வாழ்க்கை சூழலோ அந்த கேள்வியோட எட் ஆகாது. அதுல 6வது யூனிட்டும் 7வது யூனிட்டும் சேர்ந்து எடுக்கக்கூடிய கேள்வி தான் இந்த 5வது கேள்வி. அப்ப அதை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வாங்க 6வது கேள்வி. 6வது கேள்வி பாருங்க வந்து 6ல 1வது கேள்வியும் 2வது கேள்வியும் உங்களுக்கு செகண்ட் இயர் கைட்ல யூனிட் 5ல இருந்து போடக்கூடிய கேள்வி. செகண்ட் இயர் கைட்ல யூனிட் 5ல இருந்து போடக்கூடிய கேள்வி தான் இது. அடுத்தது பாருங்க 3வது கேள்வியும் 4வது கேள்வியும் 3ம் 4ம் வந்து உங்களுக்கு செகண்ட் இயர் கைட்ல யூனிட் 3ல இருந்து போடக்கூடிய கேள்வி. அப்ப அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 6வதுல 1ம் 2ம் வளங்கள் செகண்ட் இயர் கைட்ல யூனிட் 5ல இருந்து போடுவாங்க. 3ம் 4ம் அந்த சுற்றுலான்ற தலைப்பு செகண்ட் இயர் கைட்ல யூனிட் 3ல இருந்து போடுவாங்க. சுற்றுலா அப்படின்ற பகுதியில இருந்து தான் இதுக்கான கேள்வி வரும். 3வது கேள்வியும்
4வது கேள்வியும். அப்ப அதுல உங்களுக்கு சுற்றுப்பயண கவர்ச்சி இருக்குது. அடுத்தது ஒவ்வொரு சுற்றுப்பயண வகைகள், சுற்றுப்பயண பாய்வு வகைகள், இப்படியான நிறைய வகைகள் வந்து காணப்படுது. அப்ப அந்த வகைகளை வந்து குழப்பிக் கொள்ளாம வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு கவர்ச்சி வகையும் இருக்குது. அந்த கவர்ச்சி வகையை வந்து 3ஆ பிரிச்சவர் யாரு அப்படின்னு ஒரு அறிஞர் இருக்கிறாரு. அப்ப அது வந்து MCQல வரும். MCQல வரக்கூடிய கேள்வியை நீங்க MCQக்கு மாதிரி படிச்சு நோட் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா சரி. அப்ப 6வது கேள்வி இந்த 2 யூனிட்ல இருந்து தான் வரக்கூடியது. செகண்ட் இயர் கைட்ல 5வது யூனிட்டும் 3வது யூனிட்டும். அடுத்தது பார்ப்போம் நாங்க 7வது கேள்வி. 7வது கேள்வி பாருங்க. இது ஃபுல்லாவே 7வது கேள்வி ஃபுல்லாவே உங்களுக்கு செகண்ட் இயர் கைட்ல யூனிட் 6ல இருந்து வரக்கூடியது. யூனிட் 6ல எது இருக்குது? கட்டிலமை பருவம். அப்ப அந்த யூனிட்ல இருந்து மட்டும்தான் இந்த 7வது கேள்வி வருது. அப்ப அந்த தனியா வரக்கூடிய ஒரு யூனிட்ல இருந்து வரக்கூடிய மட்டும் தனியா கேள்விகள் இருக்குது தானே. அப்ப அதை மட்டும் நீங்க நல்லா டீப்பா இதாக்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்ன அந்த யூனிட்ல ஒவ்வொரு அதுல யூனிட்ல வந்து ஒவ்வொரு தேர்ச்சி சின்ன சின்ன தேர்ச்சிகள் இருக்குமே. அப்ப அந்த தேர்ச்சிகளையும் கொஞ்சம் நல்லா டீப்பா பாத்தீங்களா இருந்தா உங்களுக்கு அந்த யூனிட்டுக்கே நீங்க சாய்ஸ் பண்ணிட்டு போகலாம். இப்ப சில பேருக்கு கட்டிலமை பருவம் லேசா இருக்கும் அந்த பாடம். அப்ப அந்த பாடத்துக்கு நல்லா நீங்க அந்த பாடத்தை நல்லா படிச்சீங்களா இருந்தா அந்த அந்த 7வது கேள்விக்கு நீங்க ரெடி ஆகிட்டே போகலாம். 16 மார்க்ஸ் எங்களுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்கு மாதிரியே போக இயலும். அப்போ அந்த யூனிட்டை படிச்சிங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல உணவு போசன் என்ற பாடம் இருக்குது. சிறப்பான வாழ்க்கை சூழல், இப்படியான தலைப்புகளுக்கு எங்களுக்கு ரெடி ஆகிக்கொண்டு போக இயலும். அப்போ 7வது யூனிட் 7வது கேள்வி ஃபுல்லாகவே 7வதுல வரக்கூடிய 4 கேள்வியும் உங்களுக்கு செகண்ட் இயர் கைட்ல யூனிட் 6ல இருந்து வரக்கூடிய கேள்வி. அப்போ அதுவரையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வாங்க 8வது கேள்வி. 8வது வந்து சிறு குறிப்பு எழுதுறதுக்கு வரும். 8வது உங்களுக்கு 5 தலைப்பு தருவாங்க. 8வது கேள்வியில அந்த 5 தலைப்புல நாங்க வந்து 1 சாய்ஸ்ல விட்டுட்டு 4க்கு நாங்க ஆன்சர் கொடுக்கணும். 4க்கு நாங்க 4 பாயிண்ட் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா 4 மார்க்ஸ் தானே ஒன்றுக்கு. அப்ப கட்டாயம் எங்களுக்கு 4 பாயிண்ட் இருக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா எழுதி வச்சு நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இதுல உங்களுக்கு முதலாவது தலைப்பு சிறப்பான வாழ்க்கை சூழல்ல இருந்து வரும். முதலாவது தலைப்பு சிறப்பான வாழ்க்கை சூழல் இருந்து வரும். 2வது தலைப்பு போசனை தொடர்பா வரும். உணவு போசனை அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு தலைப்பு வரும். 3வது தலைப்பு தையல் தொடர்பா வரும். உங்களுக்கு இருக்குது ஃபர்ஸ்ட் இயர் கைட்ல ஆடை கைத்தொழில், அந்த ஆடை கைத்தொழில இருந்து வரும் தலைப்பு. 4வது தலைப்பு வந்து சுற்றுலா தொடர்பாக வரும். 4வது தலைப்பு சுற்றுலா தொடர்பாக வரும். 5வது தலைப்பு கட்டிலமை பருவம். அப்ப இதுதான் அந்த தலைப்பும். இந்த தலைப்புக்கு கீழால தான் இந்த பாடத்தோட சம்பந்தப்பட்டு தான் உங்களுக்கு சிறு குறிப்பு எழுதுறதுக்கு வரும். முதலாவது கேள்வியை பார்த்த சிறப்பான வாழ்க்கை சூழல்ல இருந்து ஒரு தலைப்பு. 2வது போசனை தொடர்பான ஏதாச்சும் ஒரு தலைப்பு. 3வது தையல் தொடர்பா. 4வது சுற்றுலா தொடர்பாக வரும். 5வது கட்டிலமை பருவம் தொடர்பாக வரும். சரியா? அப்ப இதுதான் உங்களுக்கு வர அந்த தலைப்பு ஓர்டர். அப்ப இந்த தலைப்புக்குள்ள தான் வரப்போகுது. அப்ப நீங்க சிறு குறிப்பு வந்து நீங்க வந்து கட்டாயமா ஒரு தொடக்கூடிய ஒரு கேள்வித்தான். சரியா? அப்ப அதுல நீங்க உங்களோட மொழி, நீங்க படிச்ச ஒரு பாயிண்ட படிச்ச விஷயத்த உங்களோட மொழி நடையில உங்களுக்கு நீங்க எப்படி விளங்கிருக்கீங்களோ அதை பாயிண்ட் ஃபார்மா உங்களுக்கு எழுதிட்டு போகலாம். அப்படி எழுதிட்டு போறதால உங்களுக்கு இதுல வந்து கொஞ்சம் மார்க்ஸ் எடுத்துக்கொள்ள இயலும். இப்போ மற்றதுக்கெல்லாம் நாங்க டிரெக்ட் ஆன்சர் தானே. இதுக்கு வந்து நாங்க எங்களுக்கு விளங்கி கொண்டதை நாங்க எழுதிட்டு போறது மட்டும்தான். இப்ப சிறப்பான வாழ்க்கை சூழலை பத்தி வந்துச்சுன்னா உங்களுக்கு அதை பத்தி நீங்க என்ன நீங்க விளங்கிருக்கீங்க, அதுல நன்மை என்ன, சிறப்பான வாழ்க்கை சூழலோட வகை என்ன, இப்படின்னு ஒரு 4 பாயிண்ட் நீங்க எழுதினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ் கிடைக்கும். சரி? அப்போ உங்களோட மொழி நடையில நீங்க எப்படி விளங்கிருக்கீங்களோ அந்த மாதிரி எழுதி கொள்ளலாம். அப்ப இவ்வளவு தான் உங்களுக்கு பார்ட் 2ல இந்த மெத்தட் தான் எடுக்கணும். அப்ப இதுல நீங்க பார்ட் 2ல வந்து 2 கேள்வியை விட்டுருவீங்க. 2 கேள்வியை சாய்ஸ்ல விட்டுட்டு முதலாவது கேள்வி இருக்குதே 10 கேள்வி வருது, அது கட்டாயமா செய்யணும். மற்றதுல இருந்து நீங்க 2 கேள்வியை சாய்ஸ்ல விட்டுட்டு மற்றது உங்களுக்கு செய்யலாம். அப்ப இது வந்து உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு எது சில பேருக்கு லேசா இருக்கிறது இன்னொருத்தருக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப அது வந்து உங்களோட சாய்ஸ். நீங்க அப்ப என்ன செய்யணும், நீங்க வந்து நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க சாய்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நீங்க யூனிட் எல்லாம் படிச்சு முடிச்சு பாஸ் பேப்பரும் செஞ்சு பேப்பர் கிளாஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிருப்பீங்களே. அப்ப இன்னும் நீங்க சாய்ஸ் பண்ணாம இருக்க கூடாது. இதுதான் செய்வேன் அப்படின்னு நீங்க அந்த ஒரு இதோட இருக்கணும். அப்பத்தான் உங்களுக்கு அங்க போயிட்டு ஒரு நம்பிக்கையா வந்து நீங்க வந்து எக்ஸாம் சிட் பண்ணிடலாம். இல்லாட்டி கஷ்டம். அப்ப பாஸ் பேப்பரை பார்த்து நீங்க இந்த கேள்வி தான் சாய்ஸ் பண்ற, இந்த கேள்வி தான் செய்யறேன்னு நீங்க இப்போவே
ஒரு முடிவு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு லேசி. அப்ப அந்த கேள்விகளுக்கு அந்த யூனிட்களுக்கு கொஞ்சம் கூடுதலா இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொஞ்சம் படிங்க. MCQக்கு எல்லாம் படிக்கணும். பார்ட் 2க்கு வந்து எங்களுக்கு அதை சாய்ஸ் பண்ணி படிச்சுட்டு போகலாம். அப்ப இவ்வளவு தான் உங்களுக்கு பார்ட் 2ல இருக்கிற விஷயங்கள். இதுல பார்ட் 2ல ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் விளங்காத பாயிண்ட் இருந்தா கேளுங்க. அடுத்தது பார்ட் 2 கேள்வியில வந்து நிறைய பேர் சொல்றது வந்து என்னன்னு சொன்னா, எவ்வளவு பேப்பர் எவ்வளவு ஈஸியாம் கேட்குற டைம் சொல்லுவாங்க பேப்பர் ஈஸி, ஆனா வந்து டைம் காணா எனக்கு லாஸ்ட் இருக்கிற கேள்வி செய்யாம விட்டுட்டேன், எனக்கு டைம் இல்லாம பேசிட்டு அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு அவங்க செய்யற ஒரு பிழைத்தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து என்ன செய்யறேன்னா சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கே அவங்க இவன் லேசான ஒரு பகுதி ஒன்று இருக்குன்னு சொன்னா முதல் கேள்வி, அந்த முதல் கேள்வியில 2 மார்க்ஸுக்கு தான் கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்ப அந்த 2 மார்க்ஸுக்கு அவங்க ஆன்சர் எழுதாம என்ன செய்யறேன்டா 2-3 பேஜுக்கு அவங்க ஆன்சர் எழுது 2 லைன்ல எழுது 2 மார்க்ஸ், அதாவது 2 மார்க்ஸ்னு சொன்னா 2 லைன் 3 லைனுக்கு தான் ஹோம் எக்கனாமிக்ல ஆன்சர் கொடுக்குறேன். ஆனா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பகுதி வந்து அப்படிக்கு தெரிஞ்சு சுட்டி அவங்க ஒரு 2 பேஜ் அப்படி 2.5 பேஜ் அப்படின்னு எழுதி வைப்பாங்க. அப்ப அது வந்து பிள்ளை. அப்படி எழுதினா அவங்க வந்து 2 மார்க்ஸ் நிறைய எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க 1 மார்க்ஸோ இல்லாட்டி 3 மார்க்ஸோ கூட்டி போட மாட்டாங்க, 1 மார்க்ஸ் கூட கூட்டி போட மாட்டாங்க. அப்ப அதனால நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரிலாம் போவேணும். 2 மார்க்ஸ்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க பாயிண்ட் கொடுங்க. 4 மார்க்ஸ்னா 4 பாயிண்ட், வரை விலக்கணம் கேட்டா வரை விலக்கணத்தை மட்டும் கொடுங்க. குறிப்பிட்டு விளக்குகண்ட ஒரு கேள்வி வந்தா தான் நீங்க என்ன செய்யணும், விளக்க போகணும். மத்தபடி குறிப்பிடுகன்னு சொன்னா குறிப்பிடுற மட்டும், அதை விட்டுட்டு நீங்க வந்து வேற வேற மாதிரி அதை அப்படி இன்னும் அதிகமா எழுதுற சுட்டி தான் பின்னுக்கு வந்து டைம் காணாம வர எக்ஸாம் ஒழுங்கா செய்ய இயலாம, கேள்விகள் உடுப்படுற செய்ய இயலாம. அப்ப அந்த வேலை செய்யாம நீங்க வந்து என்ன செய்யுங்க, அவங்க கேட்டிருக்கிற கேள்விக்கு மட்டும் விடைய கொடுங்க. வரை விலக்கணம் தருகண்டா வரை விலக்கணம் மட்டும், வகையை குறிப்பிடுகன்னு சொன்னா வகையை மட்டும் குறிப்பிடுங்க. அப்ப அவ்வளவுதான் அதுல இருக்கிறது. அப்ப உங்களுக்கு பாஸ் பேப்பர் பத்தி சொல்லணும்னா இவ்வளவு தான் இருக்கிறது. அடுத்தது நாங்க பேப்பரை தான் செய்யணும். அப்ப இது வரைக்கும் நாங்க பார்த்ததுல ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் விளங்காதது இருந்தா கேட்டுக்கோங்க. டீச்சர், ஓ சிறு குறிப்பு இப்ப நம்ம எழுதுறது அது எந்த ஃபார்மேட்ல எழுதணும்? பாயிண்ட்ஸா கொடுக்கறதா, பேராகிராஃபா கொடுக்கறதா? ஃபார்ம்ல தான் நீங்க இது சிறு குறிப்பு மட்டும் இல்ல, நீங்க இதுல பார்ட் 2ல ஆன்சர் எழுதுற எல்லாத்துக்குமே நீங்க பாயிண்ட் ஃபார்ம்ல தான் கொடுக்கணும். இப்ப சிறு குறிப்புண்டா இப்படி 4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் அப்படி கொடுத்தா சரியா அவரு கேள்விக்கு? அப்படி கொடுத்தா சரி. 4 பாயிண்ட்னா 4 பாயிண்ட். நாங்க இப்ப அவங்க எதிர்பார்க்கிற 4 பாயிண்ட் தான். அது சொல்லிட்டு தான் அவங்க 4 மார்க்ஸ் தந்திருக்கிறாங்க. 4 பாயிண்ட் தான் இருக்கணும், கட்டாயம் 4 பாயிண்ட் இருக்கணும். 3 இருந்துச்சுன்னா அதுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. எங்களுக்கு 3 பாயிண்ட் சரியான பாயிண்ட் அதுக்கு 3 மார்க்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் எங்களுக்கு. அப்ப 4 மார்க்ஸ் தான் அதுல இருக்குது. 4 மார்க்ஸ் வேணும்னு சொன்னா நாங்க 4 பாயிண்ட் கட்டாயம் எழுதணும். 4 பாயிண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட் நாங்க வந்து எக்ஸ்ட்ரா எழுதி வைக்கிறது. நாங்க எதுக்கும் தான் ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதுறதுல எங்களுக்கு மிச்சம் டைம் போவாது. அப்ப அதுல நாங்க ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதி வச்சா எங்களுக்கு பதட்டத்துல ஒருவேளை நாங்க ஒருவேளை பிழையா எழுதி வச்சிருந்தாலும் அதை வெட்டி போட்டு எங்களுக்கு மத்ததுக்கு மார்க்ஸ் தருவாங்க. அப்ப எதுக்கு எழுதுறதா இருந்தாலும் ஒரு 2 பாயிண்ட்டை நீங்க கூடுதலா எழுதி வைங்க. அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட். இப்ப 4 பாயிண்ட் தான் நாங்க எதிர்பார்க்கிற, ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதி வச்சீங்கன்னா சரி. வேற யாருக்கும் இந்த பேப்பர் மெத்தட்ல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? டீச்சர், ஓ இந்த இப்ப வந்து நாளுக்கான உணவு பட்டியல் கேட்டு வரதானே. ஓவோ அப்ப வந்து நாங்க இப்ப சிற்றுணவு வேலைகளை போடுறது இல்லையா, 2 பிரதான உணவுக்கு இடையில போடுற தேநீர் அப்படி எல்லாம். அதெல்லாம் தேவையில்ல. அந்த தேநீர் அப்படி எல்லாம் நாங்க எழுத தேவையில்ல. எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு விளங்குறதுக்கு அப்படி தந்திருக்கிறாங்க. நீங்க அப்படியெல்லாம் எழுத போக வேணாம். ஏன்னா அப்படியெல்லாம் எழுதுறல்ல. இதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தந்தனே, அதுதான் உணவு பட்டியல் போடுறதுக்கான ஒரு முறை. வேணும்னா உங்களுக்கு நான் அதையும் வந்து உங்களுக்கு டைப்பிங்ல போட்டுடுறேன். இந்த மெத்தட்ல தான் செய்யணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு டைப்பிங்ல குரூப்ல ஷேர் பண்றேன். இப்ப 6வது கேள்வி நீங்க போட்டிருக்கிறீங்க தானே, அதுல வந்து லாஸ்ட் செய்ய போக்குள்ள எத்தனை பாயிண்ட்ஸ் மாதிரி எழுத வேணும்? 6வதுல 4வது கேள்வியா? ஓ 4வது.
6வதுல 4வதுல தந்திருக்கிறாங்க. சுற்றுலாவின் மூலம் இலங்கைக்கு கிடைக்கும் அனுகூலங்களை கலந்துரையாடுக. இந்த இது மாதிரி வந்தோன்னே நிறைய பேர் வந்து பயப்படுற கலந்துரையாடுக, அந்த இத அனுகூலங்களை விளக்குக அப்படின்னு சொல்லக்குள்ள பயப்படுறேன். நான் மிச்சம் எழுத வருமானு மிச்சம் இல்லை. அவரத்துக்குள்ள நீங்க பார்க்கணும் அந்த ஓரத்துல எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. இப்ப அந்த கேள்விக்கு பேப்பர்ல அ- மார்க்ஸ் போடுவாங்க தானே, 5 1 மார்க்ஸ். 4 மார்க்ஸ் அப்படி இல்லைன்னா 5 மார்க்ஸ் போடுவாங்க. அப்ப 5 மார்க்ஸ்னு சொன்னா அவங்க எதிர்பார்க்கறது வந்து 5 பாயிண்ட். நீங்க பாடத்துக்குள்ள சுற்றுலா போறதால இலங்கைக்கு என்ன நன்மை, அனுகூலம்னு சொன்னா நன்மை, பயன் என்ன நன்மை கிடைக்குதுன்னு சொல்லி உங்களோட கைட்ல தந்திருக்கிறாங்க தானே. அப்ப அதுல ஒரு 5 பாயிண்ட் நீங்க எழுதி வைங்க. 5 மார்க்ஸ்னு சொன்னா 5 பாயிண்ட், 4 மார்க்ஸ்னு சொன்னா 4 பாயிண்ட். அவ்வளவுதான் எதிர்பார்ப்பாங்க. உங்களோட கைட்ல எக்ஸ்ட்ரா கூடுதலா இன்னும் இருந்துச்சுன்னு சொன்னா 5 பாயிண்ட் கேட்டு இருந்தா ஒரு 2 பாயிண்ட் இல்லாட்டி ஒரு பாயிண்ட கூடுதலா எழுதி வைங்க. அவ்வளவுதான். விளங்கிச்சா? விளக்க வேணுமா டீச்சர் எழுதிட்டு? இதுக்கு விளக்குறல்ல, ஆ, இதுக்கெல்லாம் விளக்குறல்ல. கலந்துரையாடுகன்னு சொன்னா நாங்க அந்த பாயிண்ட்டை மட்டும் 5 மார்க்ஸ்னா 5 பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை மட்டும் தான் குறிப்பிட்டு வைக்கணும். அவங்க குறிப்பிட்டு விளக்குகன்ற ஒரு கேள்வி வந்தா தான் நாங்க குறிப்பிட்டு அந்த பாயிண்ட்களை குறிப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு அதை விளக்கணும். அது நாங்க இந்த பாஸ் பேப்பர், இந்த பேப்பர் இருக்கிறது பாட்டு பேப்பர், அது நாங்க செய்யக்குள்ள உங்களுக்கு விளங்கும் எப்படி செய்யறேன், என்ன மெத்தடுக்கு செய்யறேன்னு. டீச்சர் இது பாஸ் பேப்பர் கொஸ்டினா? இதுல போட்டிருக்கிறது பாஸ் பேப்பர் கொஸ்டின் தான். எல்லாம் இல்ல, 2 3 பாஸ் பேப்பர் கொஸ்டின். டீச்சர் அப்ப 5 மார்க்ஸ்ன்னு சொல்லக்கல பாயிண்ட் மட்டும் எழுதினா சரியா? விளங்கல. 5 மார்க்ஸ்ன்னு சொல்லக்கல பாயிண்ட் மட்டும் எழுதினா சரி வருமா? 5 மார்க்ஸ்னு சொன்னா 5 பாயிண்ட் அவ்வளவுதான். இப்ப அவங்களோட கேள்வியை பொறுத்து இருக்குது. இப்ப 4வது கேள்வியில பாருங்க, அது 5 மார்க்ஸுக்கு தரக்கூடிய கேள்வி. அனுகூலங்களை கலந்துரையாடுன்னு சொன்னா எங்களுக்கு அந்த நன்மைகளை நாங்க 5 பாயிண்ட்னா 5 பாயிண்ட் எழுதிட்டு நாங்க விட்டுறோம். அவ்வளவுதான். அவங்க குறிப்பிட்டு விளக்குக அப்படின்னு அவங்க கேட்கிற கேள்வியில இருக்குமே. இப்ப உதாரணமா ஆஹ் சிறப்பான வாழ்க்கை சூழல்ல 2 வகை இருக்குது. பௌதிக வாழ்க்கை, ஒன்று சமூக வாழ்க்கை சூழல், அடுத்தது பௌதிக வாழ்க்கை சூழல். அதுல அந்த பௌதிக வாழ்க்கை சூழல்ல வகைகளை குறிப்பிட்டு விளக்குகன்னு சொன்னா நாங்களோட வகைகளை குறிப்பிடணும். பௌதிக வாழ்க்கை சூழலோட வகைகள் என்ன? கட்டட மற்றும் நிலத்தோற்ற நிர்மாணிப்பு, நகர ஆஹ் மற்றும் கிராமப்புற நகர மற்றும் கிராமிய ஆஹ் மற்றும் நகர்ப்புற. ஓ அப்ப உள்ளகவெளி நிர்மாணிப்பு, கட்டட மற்றும் நிலத்தோற்ற நிர்மாணிப்பு, கிராமிய மற்றும் நகர்ப்புற சூழல் நிர்மாணிப்பு. இது மூணையும் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யற 3 பாயிண்ட்டுக்கு குறிப்பிடுற. அடுத்தது என்ன செய்யறேன்னு சொன்னா உள்ளகவெளி நிர்மாணிப்புன்னு தலைப்பு போட்டு அதை பத்தி கொஞ்சம் நாங்க விளக்குறோம். உள்ளகவெளிண்டா என்ன, உள்ளகவெளி நிர்மாணிப்புண்டா என்ன, உள்ளகவெளி நிர்மாணிப்பிட முதற் படிமுறை என்ன, உள்ளகவெளி நிர்மாணிப்பிட முதற் படிமுறை கட்குகைகள் அமைத்தல் என்பதற்கான ஆதாரம். இந்த 4 பாயிண்ட்டும் எழுதுற. அடுத்தது கட்டட மற்றும் நிலத்தோற்ற நிர்மாணிப்புன்னு தலைப்பு போடுற. அதுக்கப்புறம் அதை பத்தி ஒரு 4 பாயிண்ட் விளக்குற. அதுக்கப்புறம் கிராமிய மற்றும் நகர்ப்புற சூழல் தலைப்பு போடுற. அதை பத்தி ஒரு 2 பாயிண்ட் விளக்குற. அவ்வளவுதான். இப்ப விளங்கிச்சா? இதுதான் குறிப்பிட்டு விளக்குகன்னு சொன்னா நாங்க இப்படி எழுதணும். அந்த கேள்வியை நாங்க நல்லா ரீட் பண்ணணும். குறிப்பிட்டு விளக்குகன்னு சொன்னா நாங்க குறிப்பிட்டு தான் விளக்கணும். இப்ப மார்க்ஸ பார்த்து எழுதணும் இல்ல, கேள்வி எப்படி வந்திருக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணினா சரிதானே டீச்சர்? ஓவோ இதுல உள்ள எம்சிக்யூ கொஞ்சம் காட்டுங்க. நீங்க எம்சிக்யூ கொஞ்சம் பிரச்சனையா கிடக்கு. நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. பிடிஎஃப் ஷேர் பண்ணி வைக்கிறேன். நீங்க அதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. எல்லாரும் பிரிண்ட் எடுத்த பிறகு நாங்க நாளைக்கு செய்ய போறது இந்த பேப்பர் தான். எம்சிக்யூ பார்ட் 2. இல்ல பாஸ் பேப்பர் கேள்வியும் இருக்குது, கொஞ்சம் சாய்ஸ் கேள்வியும் இருக்குது. மிஸ் ஆன்சர் ஷீட்டையும் போட்டு விடுவீங்களா? ஆன்சர் ஷீட் இல்ல. இதுல வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கிளாஸ் டைமுக்கு சொல்லுவேன். பார்ட் 2க்கும் பார்ட் 2க்கும் அப்படித்தான். ஆன்சர் எல்லாம் வந்து விளங்கப்படுத்துற கிளாஸ் டைமுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பார்ட் 2 வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். நாளைக்கு பார்ட் 1 எம்சிக்யூ. ஓகே மிஸ். டீச்சர் நீங்க காலையில தானே வைப்பீங்க? ஓ காலையில தான். ரெக்கார்டிங் தர மாட்டீங்க. நான் நாளைக்கு ஒரு செமினார் ஒன்று இருக்கு காலையில. நான் அவங்கள்ட்ட பேசி பார்த்தா அவங்க ரெக்கார்டிங் போட்டு நான் உங்களுக்கு தரேன். ஓகே.
ஸ்கூல்னாலே எல்லா காலைல வர கஷ்டம் தானே டீச்சர். ஓ இன்னைக்கு நிறைய பேர் வரல, இன்னைக்கு ஸ்கூல் டே, வெள்ளிக்கிழமை, அதனால வந்து இல்ல. சாட்டர்டே சண்டே தான் மிச்சம் பேர் வருவாங்க. ஓகே, அப்ப நாங்க வந்துட்டு டீச்சர் ஓ அந்த யூனிட்ஸ் காண்றது இருக்குல்ல, அந்த என்ன சொல்ற நீர் கட்டணம், அந்த இது ஓ கரண்ட் பில், அந்த இது அது எம்சிக்யூக்கு மட்டும்தானே வாரது. எம்சிக்யூக்கு மட்டும்தான் கரண்ட் பில், தண்ணி பில், அது பாக்குறது அது லேஸ். நான் ஓ உங்களுக்கு வந்து நாளைக்கு அதை நான் சொல்லித்தரேன் எப்படின்னு. அது வந்து இதுக்கு மட்டும்தான், எம்சிக்யூக்கு மட்டும்தான் வரும், பாட்டுக்கு வராது. ஆ ஓகே டீச்சர். ஓகே, அப்ப இவ்வளவு தான் பாஸ் பேப்பர். உங்களுக்கு பேப்பர் வரக்கூடிய இது வந்து மாடல் வந்து இதுதான். அப்ப நீங்க நாளைக்கு நாங்க இந்த பேப்பரை நான் உங்களுக்கு இப்ப நான் குரூப்ல ஷேர் பண்றேன், பிரிண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு அப்ப நாங்க இதுக்கான எப்படி நாங்க பேப்பர் செய்யற, பார்ட் 1 செய்யற எப்படி, பார்ட் 2 செய்யற எப்படின்னு இன்ஷால்லா வந்து நாங்க நாளைக்கு இது பத்தின ஒரு தெளிவான விளக்கம் ஒன்றுக்கு வருவோம். நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் தான் இருக்கும். வச்சுட்டு குயிக்கா ஜாயின் பண்ண பாருங்க, லேட் ஆகாம. அப்ப நாங்க வந்து முடிப்போமே. ஓகே ஓகே டீச்சர் ஓ சொல்லுங்க. அந்த மெனு போடுற அந்த இதை கொஞ்சம் அனுப்புறீங்களா, அந்த ஒவ்வொரு பக்கல்ல. மீனுன்னா நான் இப்ப நான் உணவு பட்டியலா ஓ ஓ அந்த இதே குரூப்ல நோயாளிக்கு போட்டு நீரிழிவு, விடுறேன். அந்த இதை கொஞ்சம் டைம் அந்த இதோட போடுங்க. ஓகே, நான் குரூப்ல ஷேர் பண்றேன் கொஞ்சம் லேட்டாவே. ஓகே. ஆ அடுத்த கிளாஸ் மத்தத பார்ப்போம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம் டீச்சர்.